Hi guys, Illustrator மாஸ்டர் கிளாஸில் அட்வான்ஸ் டூல் பார்த்துட்ருக்கோம். அட்வான்ஸ் டூலில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஷேப் பில்டிங் டூல், அடுத்தது வந்து ரீஷேப் டூல்ஸ் பார்த்தோம், பெர்ஸ்பெக்டிவ், மெஷ் டூல், அடுத்தது பிளண்ட் டூல், கிராஃப் டூல்னு நிறைய டூல்ஸ் பார்த்தோம். இப்போ நாம் இல்லுஸ்ட்ரேட்டரில் மிக முக்கியமான நம்ம நிறைய இடங்களில் அப்ளை பண்ணக்கூடிய, நிறைய இடங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். கிரேடியன்ட் டெக்னிக்ஸ் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி நம்ம செய்கிறன்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போது கிரேடியண்ட்டாக உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்குது கிரேடியண்ட்டை பற்றி, ரைட்? இப்போ இந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட். இப்போ இங்கே ஒரு கலர் இருக்குது, இங்கே இன்னொரு கலர் இருக்குது. ரெண்டு கலரும் சேரும்போது இங்கே ஒரு கலர் ஒன்று உருவாகுது. அப்போ இதெல்லாம் இதை வந்து ஒரு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட். இந்த கிரேடியன்ட் ஷேப் ஒன்று வச்சு நான் பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் கிரேடியண்ட்டில். இந்த கிரேடியண்ட்டை எப்படி நம்ம உருவாக்குறதுக்கு முதல் வந்து கிரேடியன்ட் இல்லுஸ்ட்ரேட்டரில் என்னத்துக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி அழகான போஸ்டர்ஸ் இல்லைங்க, பார்க்குறதுக்கு நைஸாக லுக்காக இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ரொஜெக்ட்ஸில் வந்து போஸ்டர்ஸ் டிசைனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேடியன்ட் பேக்ரவுண்டை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், கஸ்டமைஸ் லோகோஸ். இது வந்து லோகோ. இந்த லோகோவில் வந்து பாருங்கள், இது ஒரு 2D ஷேப் தான் இது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது அந்த கிரேடியன்ட் கலர் நம்ம அப்ளை பண்ணுற விதத்தை பொறுத்து அது நமக்கு 3D லுக் ஒன்று காட்டுது. பாருங்கள், இந்த ஷேப், இந்த இடம், அதாவது இந்த எம்போஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அதாவது மேலே ஒரு கூரான ஷேப்பில் வந்து ஒரு உயர்ந்திருக்கிற மாதிரி ஒரு 3D லுக் ஒன்று காட்டும். ஆனால் இது 2D ஷேப். அது மாதிரி இந்த ஜியும் அப்படித்தான். பாருங்கள், இது சுருள் வடிவத்தில் வந்து இதில் அரவாசிலேருந்து உள்ளேருந்து போகிற மாதிரி ஒரு 3Dயான ஒரு ஷேப்ஸில் இருக்குது. ஆனால் இது ஒரு 2D விஷயம். அப்போ இந்த மாதிரி கிரேடியன்ட் டெக்னிக்ஸை வச்சு நம்ம 3Dயான ஆப்ஜெக்ட் எப்படி உருவாக்குறோம், அதாவது 3D வியூவில் இருக்கிற 2D நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெஷ் டூல் படிக்கும்போது எப்படி 3Dயான ஆப்ஜெக்டை உருவாக்குறோம். அதே மாதிரி அந்த கலர் டிஃப்ரெண்ட், கலர் மிக்சர், கிரேடியன்ட், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம 3Dயான ஆப்ஜெக்டை உருவாக்குவோம். ஆனால் 3D இல்லை, 3D மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்கள், இப்படியான வெக்டர்ஸை, இது வந்து ஒரு வெக்டர் சீன், அழகான ஒரு கிரேடியன்ட் கலரை யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு வெக்டர் சீன்ஸ் தான் இது. இப்போ இதில் மாதிரி நம்ம வெக்டர் டிசைன் க்ரியேட் பண்ணலாம் இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் மூலமாக. இப்போ நாம் கிரேடியன்ட் ஒன்று எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ண ஷேப் பில்டிங் டூல் படிக்கும்போது ட்ரா பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இருக்குது, ஒரு பேர்டு ஒன்று, இங்கே ஒரு ஷேப் ஒன்று இருக்குது. இதில் நம்ம எப்படி கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். கிரேடியன்ட், இப்போ கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம் இந்த அரிச்சு கிரேடியன்ட் டூல். இதை வச்சு நம்ம கிரேடியண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணுவோம். இங்கே இருக்குது கிரேடியன்ட், இதை வச்சு நம்ம கிரேடியண்ட்டை எடிட் பண்ணுவோம். இப்போ கிரேடியண்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்களா இருந்தால் பாருங்கள், இங்கே உங்களுக்கு கிரேடியன்ட் டைப் நிறைய இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணும்னா நிறைய எடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 4 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதுபோக இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிரேடியன்ட் படிக்கும்போது ஃபோட்டோஷாப்பில் டீப்பாக பார்த்துட்டோம். இது வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. இதில் லீனியர் நேராக வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறது, ரேடியல்ன்றது வந்து வட்ட வடிவமாக அப்ளை பண்ணுறது, ரேடியல்ன்றது வட்ட வடிவமாக அப்ளை பண்ணுறது. அடுத்தது வந்து இது கோணமாக, அதாவது ஒரு லைனில் இருந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வர மாதிரி, அது நம்ம பார்த்த விஷயம். அடுத்தது வந்து இங்கே இந்த விஷயம், இந்த ஹைட்டில் இருக்கிறது நம்ம கிரேடியன்ட் ஆட் பண்ணும்போது அது நமக்கு காட்டும், அதை வச்சு அப்போ பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பிக்கர் ஆப்ஷன் காட்டுது. இங்கே இந்த இருக்கிற அதே விஷயம், ஸ்ட்ரோக்குக்கும் ஃபில்லுக்கும் உள்ள அதே விஷயம் இந்தாவும் காட்டுது. இது வந்து ஒரு பேசிக்கான ஐடியாஸ். இப்போ நாம் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிரேடியன்ட் ஒன்று உங்களுக்கு, இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண கிரேடியன்ட் வந்து இங்கே காட்டும். அப்போ அது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம நியூ கிரேடியன்ட் ஒன்று எடுப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியன்ட் ஒன்று எடுத்துட்டு இப்போ நான் 2 கலர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஒரு கலர் இருந்துச்சு, இதை சொல்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்துட்டோம். இது வந்து இதை வச்சு நம்ம கலர் திக்னஸ் எந்த அளவுக்கு எந்த கலர் இருக்கணுன்ற விஷயத்தை தீர்மானிச்சு நம்ம இன்னொரு கலர் ஆட் பண்ணுறோன்னா இங்கே ப்ளஸ் காட்டுது. ஆட் பண்ணோன்னா எத்தனை ஸ்டெப்ஸுங்க எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்ஸை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நமக்கு இப்படி ஒரு கலர் விண்டோன்னு கிடைக்கும். இந்த கலர் விண்டோவில் நம்ம தேவையான கலரை சூஸ் பண்ணி கொள்ளலாம். இங்கே அதே மாதிரி இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே நமக்கு தேவையான ஒரு லிட்டில் டார்க் லைட், இந்த மாதிரி ஒரு
கிரேடியன்ட் நம்ம எட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி தான் நம்ம கிரேடியண்ட்டை உருவாக்குறோம். இப்போது இந்த கிரேடியன்ட் டூலை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். கிரேடியன்ட் டூலை எடுத்தீங்களா இருந்தாலே நமக்கு இங்கே ஒரு லைன் ஒன்று காட்டும். இந்த லைனை நீங்கள் எந்த ஏங்கிள்லேருந்து கீறீங்களோ அந்த ஏங்கிளுக்கு நம்ம கிரேடியன்ட் நமக்கு மாற்றலாம். எங்கால எந்த கலர் வரணும்ன்றது. இப்போ இந்த ஏங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் இங்கே ஒரு கலர் இருக்குது, இங்கே இன்னொரு கலர் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இதை ரிவைஸ் பண்ணிங்களா இருந்தால் பாருங்கள், ரிவைஸ் பண்ணிங்களா இருந்தால் கீழே எந்த கலருக்கு மேலே எந்த கலர். இப்போ ரிவைஸ் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி மாறும். அப்போ இது இந்த ரிவைஸ் பண்ணுற விஷயம் அது ஒரு விஷயம். அப்போ இந்த லைனை நீங்கள் எவ்வளோத்துக்கு கீறுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கிரேடியன்ட்டை கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை வச்சே கிரேடியன்ட்டை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது. இப்போ இதை மூவ் பண்ணும்போது இந்த ஸ்டாப் இங்கே உள்ள ஸ்டாப் இங்கே லைனில் காட்டுது. இப்போ இதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு எந்த கலர் இருக்கணுன்ற இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இருக்கிற இந்த 3 விஷயமும் காட்டுது, இந்த லைன்லேயே காட்டும். அப்போது இதை வச்சு எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரேடியல் கிரேடியண்ட்டுக்கு மாற்றினீங்களா இருந்தால் உங்களுக்கு ரேடியன் வடிவத்தில் அது காட்டும். இந்த பாருங்கள், இப்போ இதை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த கிரேடியண்ட்டை சைஸ் எந்த அளவுக்கு வரணும் இது உள்ளே நீங்கள் மூவ் பண்ணுறது. இந்த மாதிரி கிரேடியண்ட்டை நம்ம இந்த டூலை வச்சு எடிட் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது இப்போ இந்த பேர்டுக்கு நாம் ஒரு கிரேடியண்ட்டை எடுக்க போகிறோம். அடுத்தது இந்த பேர்டுக்கு நாம் கிரேடியண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு சரியா இப்படி 2 கலர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த 2 கலரையும் நம்ம அக்யூரேட்டாக கிரேடியண்ட்டுக்கு எப்படி கொண்டு வர பாருங்கள். இப்போ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை சூஸ், ஏதாவது ஒரு கலர் இதில் எந்த கலர் எடுக்கிறோமோ அந்த கலரை சூஸ் பண்ணிங்களா இருந்தால் அந்த கலர் இங்கே லோட் ஆகிடும். இந்த ஃபில்லுன்ற இடத்துக்கு லோட் ஆகிடும். இப்போ அந்த கலர் அப்படியே மவுஸை பிடிச்சி ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே கொண்டு இங்கே விட்டிங்களா இருந்தால் அந்த கலர் இங்கே லோட் ஆகிடும். இப்போ இது தேவையாட்டி இதை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போது கிரேடியண்ட்டுக்குள்ளே இந்த கலரை கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த பிங்க் வேணும்னு சொன்னால் இந்த பிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் லோட் ஆகிட்டு. இப்போ இந்த பிங்க் அப்படியே கொண்டு ட்ராக் பண்ணி இங்கே விட்டிங்களா இருந்தால் அந்த கலரும் லோட் ஆகிடும். சாரி, இந்த ஒயிட் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போது இந்த கிரேடியன்ட் நமக்கு கிடச்சிட்டு, இந்த நம்ம எட் பண்ண 2 கலர்லேயும் இந்த கிரேடியன்ட் கிடச்சிட்டு. இந்த கலரில் ஒன்றும் இந்த ப்ளூவில் ஒன்றும். அப்போ இந்த மாதிரி இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேடியன்ட் நமக்கு தேவை. அப்போ இதை அவுட்லைன் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரீசெண்டாக எட் பண்ண கிரேடியன்ட் இங்கே காட்டும்ண்டு. இப்போ நம்ம இந்த கிரேடியன்ட் தான் ரீசெண்டாக எட் பண்ணேன். அப்போ இந்த பேர்டுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்? இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் அது நமக்கு இங்கே லோட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம கிரேடியண்ட்டை எட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு கிரேடியன்ட் வேணும்னு சொன்னால் இப்போ இதே கிரேடியண்ட்டில் நீங்கள் இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு இந்த கிரேடியண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இப்போ கோணத்தை நீங்கள் வேறு மாதிரி மாற்றினீங்களா இருந்தால் இந்த மாதிரி இப்போ நமக்கு அதே கிரேடியண்ட்டை வச்சு ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இதுக்கும் அதே கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு டிசைனை நம்ம எடுக்கலாம். இப்போ மேபி இதுக்கு நம்ம வேறொரு கிரேடியண்ட்டையும் எட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். கிரேடியண்ட்டை வச்சு நம்ம இப்போ இதுக்கும் இதே கிரேடியண்ட்டை இது 2க்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது. அப்போ இந்த பேர்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நாம் புது கிரேடியண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்து அதை வச்சு நம்ம இந்த பேர்டுக்கும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம். இங்கே ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த போஸ்டரில் இங்கே சில ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இந்த இமேஜில் இங்கே சில டைப் பண்ணியிருக்கேன் சில விஷயம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இங்கே 3 கிரேடியன்ட் இருக்குது. இப்போது இந்த ஷேப்புக்கு நான் ஐட்ரோப்பர் டூலை எடுத்து இங்கே ஏதாவது ஒரு இடத்துல பிக் பண்ண இருந்தால் அந்த கலர் நமக்கு கிடைக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் பார்த்த விஷயம். இப்போ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ண இருந்தால் இந்த ஏரியா இங்கே அந்த கலர் இங்கே பிக் பண்ணப்பட்டு. அப்போ இது நம்ம பார்த்த விஷயம். இது ஐட்ரோப்பர் டூலில் நம்ம பார்த்தது. இப்போ ஐட்ரோப்பர் டூல் இல்லுஸ்ட்ரேட்டருக்குண்டு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அதில் என்ன விஷயம்டா, இப்போ இந்த ஃபெஷன்ற இந்த டெக்ஸ்ட்டை கவனிங்க. இந்த ஃபெஷன்ற டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட் ஏஎல் நிவேடா பர்சனல்ன்ற மாதிரி ஒரு ஃபாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎல் நிவேடா பர்சனல் யூஸ் ஒன்லின்ற ஃபாண்ட். அதோட சைஸ் இங்கே 150க்கு வச்சுறேன் நான். 150 பாயிண்ட். இங்கே சில டெக்ஸ்ட் இருக்குது, அது தேவையில்லை. இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு நம்ம கலர் நான் வச்சுருக்கேன், இந்த கலரை வச்சுருக்கேன்.
சரியா? இப்போது ஐட்ரோபர் டூல் எடுத்து நான் ஒரு கலரை பிக் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் பிக் பண்ணிவிட்டு அந்த கலரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த டிசைனுன்றது இது ஒரு வேறு ஃபோனில் வேறு ஸ்டைலில் இருக்குண்ணா, வேறு கலரில் வேறு ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஃபோன், சும்மா நார்மல் ஸ்டைலில் இருக்குது. இது கொஞ்சம் ஃபேஷனான ஒரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ இந்த ஃபொண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஃபொண்ட்டை அப்ளை பண்ணுறேன்னா இங்கே போய் மாற்றிக்கிட்டு கிடக்க தேவையில்லை. இங்கே போய் இதிலேருந்து போய் மாற்றிக்கிட்டு அதுக்கு ஃபொண்ட் சைஸ் எல்லாம் 150 செட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு 150 இந்த ஃபொண்ட் இருக்குன்னா ஐட்ரோபர் டூலை எடுத்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் ஒட்டோவாகவே நமக்கு அந்த கலர் பிக் ஆகிடும். அந்த கலர் அந்த பாருங்கள் ஃபொண்ட் இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி இருந்த மைரீட் ஃப்ரோன்ற ஃபொண்டில் இருந்தது இப்போ நான் ஐட்ரோபர் டூலை எடுத்து இந்த ஃபொண்ட்டை பிக் பண்ணும்போது எனக்கு கலர் மட்டும் அங்கே கிடைக்கல, இந்த கலர் மட்டும் இங்கே கிடைக்கல, இங்கே அப்ளை பண்ண எல்லா ஸ்டைல்ஸும் இங்கே கிடைச்சிருச்சு. அதாவது அந்த ஃபொண்ட் அதே ஃபொண்ட் வந்திருக்கு, அதே சைஸ் இங்கே வந்திருக்கு. மேபி இதை நான் ஒப்பாசிட்டியை குறைச்சி 50க்கு வச்சிருச்சேன். இப்போ நான் இதை பிக் பண்ணக்குள்ளே அந்த 50 ஒப்பாசிட்டி அப்ளை ஆகாது, சில ஷேப்ஸுக்கு ஒப்பாசிட்டியும் அப்ளை ஆகும். பாருங்கள், உதாரணமாக இந்த ஷேப்பை நான் ஒரு 45 வீதத்துக்கு இந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஷேப்பை இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்குண்டா, இப்போ இந்த ஷேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே இந்த கலரை பிக் பண்ணிங்களா இருந்தால் அதே கலர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 45 ஒப்பாசிட்டிலேயே அதே கிடைக்கும். அதாவது நம்ம இதில் டெக்ஸ்ட்டுக்கு அது அப்ளை ஆகாது ஒப்பாசிட்டி. ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு பாருங்கள், இப்போ என்னது நம்ம எடுக்கிறோம், என்ன ஸ்டைலில் வச்சுருக்கோமோ இது இப்போ ஸ்ட்ரோக் ஒன்று செட் பண்ணியிருக்கீங்க. இந்த கிரேடியண்ட்டை இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்காக செட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று செட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பிக் பண்ணும்போது அதே ஸ்ட்ரோக் நமக்கு சேர்ந்து வரும். அதாவது என்னவெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு ஐட்ரோபர் டூல் மூலமாக இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு, அது டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், எதுக்கும் நம்ம அதே விஷயத்தை எடுக்கலாம். இப்போ அதே சேம் டைம் நம்ம கிரேடியன்ட் கலரையும் அதே கிரேடியன்ட் எடுக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு நான் இந்த கலரை பிக் பண்ணேன், கலர் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த கிரேடியன்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், அதே கிரேடியன்ட் ஐட்ரோபர் டூல் மூலமாக நம்ம என்ன கிரேடியன்ட் பயன்படுத்தினோமோ அதை ஐட்ரோபர் டூல் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் ஐட்ரோபர் டூல் வெறும் கலரை பிக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஒப்ஜெக்டில் உள்ள அவ்வளோ அதுக்கு அப்ளை பண்ண ஸ்டைல்ஸ், அதுக்கு அப்ளை பண்ண கலர், ஃபொண்ட் சைஸ், ஃபொண்ட் ஸ்டைல் எல்லாத்தையுமே இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ரோக், கிரேடியன்ட், கலர் எல்லாத்தையுமே ஐட்ரோபர் டூல் மூலமாக எடுக்கலாம். இது இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற ஐட்ரோபர் ஸ்பெஷல் விஷயம். இதை முதல்ல கருத்தில் கொள்ளணும். அடுத்த விஷயம் பாருங்கள், இப்போ நான் ஒரு போஸ்டர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ், நம்ம இந்த மாதிரி போஸ்டர்ஸை நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு இப்போ பார்ப்போம். சரியா? இப்போ நான் ஒரு ஷேப்க்குறேன். இந்த ஷேப் பிளாக் கலர்லாம் இருக்குன்னு வச்சுக்கலுங்க. பிளாக் கலர்லாம் இருக்குது. நான் இந்த ஷேப்புக்கு இந்த கிரேடியன்ட் வேணும் எனக்கு. அப்போ ஐட்ரோபர் டூலை எடுக்கிறேன். ஷார்ட்கட் கீ கீபோர்டில் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரேடியன்ட் டூல் எடுத்து இதில் ஏங்கிளை கொஞ்சமாக மாற்றுறேன். இந்த மாதிரி அதில் கிரேடியன்ற அந்த ஏங்கிளை மாற்றிட்டு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இன்னொரு ஷேப் வேணும். அப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இன்னொன்று காப்பி பண்ணுறதுக்கு காட்டுது. அப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸை கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டே மூவ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா ஒரே நேருக்கு மூவ் ஆகும். அப்போ இன்னொரு ஷேப் கிடச்சி இந்த ஷேப்புக்கு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐட்ரோபர் டூல் வரும். இந்த கிரேடியண்ட்டை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று எடுத்து 3வது கிரேடியண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கிரேடியண்ட் சைஸை நீங்கள் வேணும்னு சொன்னால் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்டருக்கு நம்ம ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போது ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலை எடுக்கிறீங்க. ஒரு ஷேப் ஒன்று கீறிட்டு இந்த ரவுண்ட் கோனரை இந்த டொட்டை பிடிச்சி மூவ் பண்ணால் இன்னும் மூவ் ஆகும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரோக்குக்கு மாற்றுறோம். அப்போ இங்கே ஸ்ட்ரோக் இருக்குது, இங்கே ஃபில் கலர் ஆஃபில் இருக்குது. இப்போ ஸ்ட்ரோக் கலர் எடுத்துகிட்டு அதில் ஸ்ட்ரோக் சைஸை இங்கே பெருசாக்குறேன். சரி, இப்போ அதுக்கு இன்னொன்று அதே மாதிரியே எடுக்கணும். ஃபைல், காப்பி, ஃபைல்,
பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். அப்போ அதுக்கு மேலால் பேஸ்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் லோகோ ஒன்று. இப்போ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட், இது வந்து ஸ்ட்ரோக்கில் நமக்கு தேவையில்லை, ஃபில். அப்போ ஒப்பாசிட் பண்ணிங்கன்னா சரி. இந்த ஷேப் என்ன ஸ்டைலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது என்ன ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில் ஃபில் பண்ணியிருக்கு. இங்கே ஸ்ட்ரோக் இருக்கா? இல்லை. ஆனால் இந்த ரெண்டும் லைனில் இருக்குது, அதாவது ஸ்ட்ரோக்கில் இருக்குது, இந்த லைன் மோட்டில் இருக்குது, சிங்கிள் லைனில் இருக்குது, ஃபில் இல்லாமல். இப்போது நீங்கள் இதுக்கு கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணிங்களா இருந்தால் ஹைட்ரோபா டூலை எடுத்து ஃபில்லில் தான் அப்ளை ஆகும். நமக்கு டிரெக்டாக இந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்ளை ஆகாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ரீசெண்டாக இருக்கிறத பிக் பண்ணிங்களா தான் நமக்கு ஸ்ட்ரோக்கில் அது வரும். நல்லா பார்த்துக்கணும். லைனில் இருக்கும்போது, ஃபில்லில் இல்லாமல் லைனில் இருக்கும்போது ஹைட்ரோபா டூல் எடுத்து நம்ம ஏதாவது கிரேடியண்ட்டையோ அல்லது ஏதாவது கலரையோ நம்ம ஆட் பண்ணமா இருந்தால், கலராக இருந்தாலும் சரி, நமக்கு ஹைட்ரோபா டூல் ஃபில்லில் தான் தரும், ஸ்ட்ரோக்கில் தராது. நம்ம திரும்ப ஸ்ட்ரோக்குக்கு மாற்றிக்கிட்டு இங்கே திரும்ப அதே சைஸுக்கு செட் பண்ணிவிட்டு இப்படியா இருக்க போகிறோம்? இல்லை. அதுக்கு ஒரு ஈஸி வழி என்னன்னு சொன்னால், இந்த லைனில் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரோக்கை இங்கே ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதே கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணால் அதே சைஸுக்கு அந்த ஸ்ட்ரோக் செட் ஆகும். இது வந்து லைனில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த லைனை நாம் நார்மல் லேயருக்கு மாற்றுறதா இருந்தால் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட், இங்கே எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஃபில் ஸ்ட்ரோக் 2 லைன் டிக் பண்ணியிருக்கேன், அது டிஃபால்ட்டாக இருக்கட்டும், அது ஒன்று மாற்ற தேவையில்லை. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது ஸ்ட்ரோக்கில் லைன்லேயே இருக்குது. இதுதான் லைன், ஏன்னா ஸ்ட்ரோக் மோட். ஆனால் ஸ்ட்ரோக் மோடில் இல்லை, இது ஃபில் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஹைட்ரோபா டூல் எடுத்து என்னத்தை நீங்கள் பிக் பண்ணிங்களா இருந்தாலும் நமக்கு டிரெக்டாக அதுக்கே வரும், ஃபில்லில் வராது. அதாவது ஸ்ட்ரோக்ன்ற இந்த லைன் மோட்டில் இருந்து ஃபில் மோட்ன்ற நார்மல் லேயர் மோட்டுக்கு மாறிட்டுது. இப்போ நீங்கள் இந்த இதில் ஸ்ட்ரோக் சைஸ் எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் இயலாது, மாற்ற இயலாது. ஏன்னு சொன்னால் அது ஃபில்லாக விட்டு விளங்குதா? அப்போ இது ஒரு முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். உதாரணமாக இன்னொரு ஷேப் ஒன்றுக்குறேன்னு பாருங்கள். இந்த ஷேப்ற கலர் பிளாக். இப்போது இந்த ஷேப்பை நான் ஆப்போசிட்டாக மாற்றினா இது லைனில் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரோக் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கிரேடியன்ட் அப்ளை பண்ணால் எனக்கு அந்த ஸ்ட்ரோக் போய் தரும், ஃபில்லாக தான் இந்த கிரேடியன்ட் வரும். அதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஸ்ட்ரோக்கில் போய் இதை மாற்றினா எனக்கு அந்த ஸ்ட்ரோக் கிடைக்கும். அதே நேரம் இது நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த லைனை நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே 10 பாயிண்டில் வச்சுருக்கீங்க, இதான் அவங்களோட லோகோட சைஸ். இந்த சைஸில் நீங்கள் 10 பாயிண்டில் தான் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வேறு டாக்குமெண்ட்டில் போய் இதை பெருசாகும்போது அந்த 10 பாயிண்டில் இருக்கிறது அதில் மெலிய தன்மை என்ன செய்யும், குறைஞ்சி வரும். இங்கே பாருங்கள், குறையுதுங்க. ஏன் குறையுதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் சின்ன இருக்கும்போது பார்த்தீங்களா அது கூடுது, ஒட்டோவாகவே அது கூடுது. ஏன்னு சொன்னால் அதில் சைஸ் வந்து இந்த டெப்த்தை வந்து இதில் தடிப்பை வந்து தீர்மானிச்சுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் ஆக்குறேன்னு சொன்னால் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது ஈஸி. இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிங்களா இருந்தால் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கும் இதை பெருசு சின்னதாகலாம். சரியா? அடுத்தது நீங்கள் எந்த கிரேடியன்ட் டிரெக்டாகவே அப்ளை பண்ணலாம், ஸ்ட்ரோக்கு பண்ணணும்னு இல்லை. இந்த எக்ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று, அதை மைண்டில் வச்சுக்கலுங்க. இப்போ நம்ம லோகோ கீறிட்டோம். இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணுறேன். இதை ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணுறேன். 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணேன்னா இருந்தால் 3ம் ஒரு குரூப் ஒரு லேயராக மாறிடும். அதாவது தனித்தனி லேயராக இருந்தது, இப்போது தனித்தனி லேயராக இருந்தது 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணும்போது ஒரு லேயராக மாறும். இது நம்ம பார்த்த விஷயந்தான். இப்போ குரூப் பண்ண லேயரை இங்கே நான் வச்சுட்டு இப்போ நான் டெக்ஸ்ட்டை எடுத்து ஏதாச்சும் டைப் பண்ண போகிறேன். இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். நான் சிம்பிளான ஃபோன்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சிம்பிளான ஃபோன்ஸ் நீங்கள் உங்களுக்கு யூனிக்கான சில ஃபோன்ஸை வச்சுக்கலாம். நல்ல சிம்பிளான ஃபோன்ட் வந்து நல்லா இருக்கும், சிம்பிள் போஸ்டர்ஸுக்கு எப்போவுமே. இப்போ நான் இதை சின்னதாக்கிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஃபோன்ட் நல்லா அழிட்டு நம்ம ஃபோன்ட்டை மாற்றலாம். கேப்சல் எல்லாமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் லைவ் இந்த மாதிரி வச்சுட்டு
இங்கே இன்னும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கிரேடியண்ட்டை வச்சு நம்ம அழகான போஸ்டர்ஸை இங்கே உருவாக்கலாம். இப்போ நீங்கள் இதுலேயும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு அழகான போஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு விஷயம். இப்படி நம்ம கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் பாருங்கள், ஒரு கஸ்டமைஸ் லோகோவை எப்படி நாம் கிரேடியண்ட்டை வச்சு உருவாக்குறன்ற விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வடிவத்தை நாம் என்ன மாதிரி கீறலாம்னு உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் நீங்கள் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் ஷேப்ஸை வச்சு எப்படி வடிவங்கள் வித்தியாசமான வடிவங்கள் கீறலாம் பார்த்துருக்கீங்க. நான் உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக் ஒன்று காட்டுறேன். இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துட்டு ஒரு நீள் சதுரம் ஒன்று கீறுறேன் பிளாக் கலரில். நம்ம இன்னும் கிரேடியன்ட்லாம் அப்ளை பண்ணலை, வெறும் ஷேப் மட்டும் தான் கீறுறோம். அதுவும் அவுட்லைனில் கீறுறோம். சரியா? கீறிட்டு இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இதை சின்னதாக்கிட்டு இப்படி ஒரு ஷேப் ஒன்று கீறிட்டு இந்த மூளையை மட்டும் மூவ் பண்ணுறதா இருந்தால் அதை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை இப்படி வளைச்சிங்களா இருந்தால் அது மட்டும் நமக்கு இப்படி மூவ் ஆகும். இது நாம் ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். அப்போ நான் இதையும் மட்டும் கோனரை வந்து கேர்வாக மாற்ற போகிறேன். அப்போ இதையும் ஷிஃப்டோட இதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் இங்கே செலக்ட் ஆகிட்டு, அப்போ ரெண்டையும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ரெண்டு மட்டும் நமக்கு மூவ் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கீறிட்டு இப்போ இந்த ஷேப்பு நல்லா பாருங்கள். இந்த ஷேப்பில் வந்து குறுக்கால ஒரு கோடு ஒன்று போட்டு வெட்டியிருக்காங்க. ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இங்காலையும் ஒரு டிவைட், அதாவது 3 துண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதையும் லைன் எடுத்து நீங்கள் லைன் டூலை எடுத்து வெறும் சிங்கிள் லைன் டூல் எடுத்து இப்படி கீறிட்டு இந்த மாதிரி இல்லாட்டி இந்த மாதிரி அதை கட் பண்ணணும். கீறிட்டு இப்போ அதை எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பில்டர் டூல் பார்த்துருக்கோம். அதில் என்ன செய்ய போகிறோம், இதை ஷேப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி இது தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. அப்போ மைனஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் போயிடும். இதுவும் தேவையில்லை மைனஸ். இப்போ எனக்கு இது வந்து முழு துண்டாக வேணும், அப்போ ப்ளஸ். முழு துண்டாக வேணும், இது அவ்வளோவும் ஒரு துண்டாக வேணும், அப்போ ப்ளஸ். அப்போ அதெல்லாம் ஒரு துண்டாக வந்துட்டு மைக்க துண்டு வந்து எனக்கு இது ஒரு துண்டாக வேணும், இது ஒரு துண்டாக வேணும், அப்போ ஒவ்வொன்றும் ப்ளஸ். இந்த துண்டு தேவையில்லை, மைனஸ். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று கிடைச்சிது. அப்போ இப்படி ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம், இது தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஃபஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கிரேடியண்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ உதாரணமாக நான் இதுக்கு இந்த கிரேடியண்ட் அப்ளை பண்ணுறேன். ஒரு கிரேடியண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு துண்டை எடுத்து அதே கிரேடியண்ட் அப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகே. இன்னொரு துண்டை எடுத்து அதிலே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே இந்த விஷயத்தை பாருங்கள், இந்த ஏரியாவில் டார்க்காக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஏரியாவில் டார்க்காக இருக்குது. அப்போது கிரேடியன்ட் டூலை எடுத்து இந்த மாதிரி கீறேன், அது டார்க் ஆக்குறேன். அடுத்தது இந்த துண்டை பாருங்கள், இந்த துண்டு இந்த இருக்குது. இந்த துண்டில் மேலே டார்க் இருக்குது, அது மேலே டார்க் இருக்குது, அது ஓகே. அதுவும் மேலே டார்க் இருக்குது, அதுவும் ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு 3D ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டோம். இதை இப்போ நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணி விட்டிங்கன்னா சரி. இப்போது இதை நீங்கள் 4 துண்டாக எடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். இதை வச்சு ஒரு சின்ன ஐடியாவில் இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலராக அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் அன்குரூப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப். ஒவ்வொன்றும் தனித்தனி லேயராக மாறிடும். இப்போது இதுக்கு அதாவது இந்த கிரேடியண்ட் அப்ளை பண்ண போகிறோம். எங்கே இருக்கணும், இந்த இடத்துல டார்க் இருக்குது, இந்த இடத்துல லைட் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இதையும் இதுக்கு நம்ம ஐட்ரோபா டூல் எடுத்து நமக்கு தேவையான எல்லா கிரேடியண்ட்டையும் அப்ளை பண்ணலாம்.
இதுக்கு ஆப்போசிட்டாக வரணும், இந்த மாதிரி வரணும். அப்போ இந்த மாதிரி நம்ம கிரேடியண்ட்டை வச்சு ஒரு சிம்பிள் லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியும் மாற்றலாம் நம்ம. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் பாருங்கள். இந்த ஜி ஒன்று கீறிடுங்க. இந்த ஜி எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ டெக்ஸ்ட் டூலை எடுத்து ஜி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை பெருசாக்கி சைஸ் பண்ணிவிட்டு இப்போது பொப்பின்ஸ்ன்ற ஃபொண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். பொப்பினில் வந்து போல்டு, சரியா? பொப்பின்ன்ற ஃபொண்ட் வந்து இப்படி ரவுண்டடான ஒரு ஃபொண்ட். இந்த ஃபொண்ட்டை எடுத்து சைஸை பெருசாக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் அவுட்லைன். அப்போ என்ன நடக்கு? இது ஒரு டெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்ட் லேயரில் உள்ள இது வந்து ஒரு நார்மல் லேயராக மாறும். இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம லேயர்லேயே டீப்பாக பார்த்துட்டோம். அப்போ அந்த விஷயம் ஒரு விஷயம். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த ஏரியாவை ரவுண்ட் பண்ணுவோம். ரவுண்டட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்? இந்த டூலை எடுத்தோம்னு சொன்னால் அந்த டொட்ஸ் காட்டும். குறிப்பிட்ட டொட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா அந்த லேயர் மட்டும் நமக்கு ரவுண்டட்டாக மாறும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்ற போகிறோம். இந்த கோனரையும் இதை இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மாற்றுங்க. ஷிஃப்டோட ஒரே டைமில் ரெண்டை செலக்ட் பண்ணோட ஷிஃப்டோட இப்போ இதையும் சாடை இந்த மாதிரி மாற்றிட்டு இதையும் தனியாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றுங்க. அப்போ நமக்கு அழகான ஒரு ரவுண்டட்டான ஜி ஒன்று கிடைக்குது. இப்போ இந்த ஜியில் நம்ம இந்த ஏரியா ஒரு தனி பாட்டு இது அன்குரூப் பண்ணிங்கன்னா இது ஒரு தனி பாட், இது ஒரு தனி, இது ஒரு தனி, இது ஒரு தனி. இதை எப்படி நம்ம உருவாக்குறேன்னு பாருங்கள். ஷேப் பில்டர் டூலை பயன்படுத்த போகிறோம். இப்போ நான் ரவுண்டட் எலிப்சர் டூலை எடுத்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரோக்கில் வச்சுட்டு நான் இங்கே ஒரு ரவுண்ட் ஒன்று கீறி எந்த இடத்துல நமக்கு டிவைட் பண்ணணுமோ அந்த ஏரியாவுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நான் இந்த ஏரியாவை நான் டிவைட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிவைட் ஆகும் இந்த ஏரியா. அப்போ நான் அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இந்த கீறின ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்து நான் எனக்கு இது ஒரு தனியாக வேணும். அப்போ ப்ளஸ் இது அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நம்ம எடுப்போம் வேறையா, அது வேறையாக இருக்கட்டும். அப்போ இது தனியாக வந்துட்டு இது நம்ம கலரை விளங்குறதுக்காக மாற்றி வைப்போம். அன்குரூப் பண்ணிவிட்டு இதை தனியாக மாற்றுங்க. இப்போ அடுத்த துண்டு இந்த துண்டு எப்படி டிவைட் ஆகணும்? இந்த மாதிரி டிவைட் ஆகணும். அப்போ இந்த மாதிரி இதோட சேர்த்து இந்த வளைவுடையே வர மாதிரி டிவைட் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், மிக நுணுக்கமாக ஷேப்பை வச்சே செய்யலாம் இதை. ரைட். இப்போ இது ரெண்டையும் இந்த பாட்டையும் இந்த கீறின ரவுண்டையும் நம்ம இந்த ட்ரா பண்ண இந்த ரவுண்டையும் செலக்ட் பண்ணி ஷேப் பில்டர் டூல் எடுத்து இதுக்கு ஒரு கிளிக். அப்போ அந்த துண்டு தனியாக இந்த வந்துட்டு ப்ளஸ் ஒயிட் கலரில் இருக்குது. அதை கலரை சேஞ்ச் பண்ணுவோம். கலரை வந்து இந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணுறேன், இந்த கலர். ஓகே. இப்போது இந்த ஏரியா மிச்சம். இந்த ஏரியாவோட சேர்த்து இது தனியாக டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இந்த லைனுக்கு வைங்க. அப்போது இதோடையோ இப்படியே போகும், சரியா? அப்போ அதையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும், அதாவது இந்த ட்ரா பண்ண ஒயிட் கலர் ரவுண்ட் லைனையும் இந்த லேயரையும் செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் ஒரு கிளிக். இப்போது இது ஒரு கலர் பிளாக். இப்போ இந்த பார்ட் மட்டும் தனி ஒரு இந்த கோணம் எல்லாம் சேர்த்து தனி ஒரு பார்ட்டாக இருக்குது. இப்போது இந்த ரவுண்ட் நமக்கு தேவையில்லை, அதை டிலீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஒரு பார்ட்டாக மாற்றுவோம். அப்போ இதோட சேர்த்து ஒன்றா மாற்றுறோம். அதே மாதிரி இந்த பார்ட்டோட இதை ஜாயின் பண்ணுவோம். அப்போ இதுவும் ஜாயிண்ட். இது தனியாக ஒரு பார்ட். இப்போது இதை தனியாக ஒவ்வொன்றையும் நம்ம கலர் பண்ணும்போது தனித்தனி பார்ட்டாக நமக்கு அது கிடைக்கும். இது ஒரு பார்ட். இதெல்லாம் லைன் இருக்காங்க, அங்கே பார்த்துருக்கு, ஆனால் கலர் ஒன்றும் இல்லை, ஃபில்லும் இல்லை, ஸ்ட்ரோக்கும் இல்லை, அதால் நமக்கு தெரியாது. அப்போ அங்கே இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு வடிவத்தை கீறிட்டோமா இல்லையா? கீறிட்டோம். இப்போது அந்த கிரேடியன்ட் அப்ளை பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளிக், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளிக். ஓகே.
இப்போ இந்த கலரை டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஒரு ஜி லோகோ ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணோம். வேறு ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு சிம்பிள் லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இது ஒரு சூப்பரான விஷயம். இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம கிரேடியண்ட்டை வச்சு ஒரு 2Dயான விஷயத்தை 3Dயாக மாற்றுறோம். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையா? ஓகே, அப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டின ஒரு வெக்டர் ஒன்று காட்டினேன். இந்த வெக்டரை நாம் கீற போகிறோம். இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள். இப்போ இந்த லேயரை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் அதுக்கு யூஸ் பண்ண எல்லா கிரேடியன் கலர் இதில் எல்லாம் கிரேடியன் இல்லை. இது கிரேடியன், இது ஒரு சின்ன கிரேடியன் ஒன்று, இது ஒரு கிரேடியன், இது சிங்கிள் கலர், இதுவும் சிங்கிள் கலர். சாரி, இது கிரேடியன், இது சிங்கிள் கலர், இது சிங்கிள், இது சிங்கிள். அப்போ உங்களுக்கு எது கிரேடியன் எது சிங்கிள்னு மதிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கீறேன்னு பார்ப்போம். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ஒரு ஷேப்பை நான் கீறேன் இந்த மாதிரி. எனக்கு இப்போதைக்கு ஒரு அவுட்லைன்லேயே இருக்கட்டும். அது பிளாக் கலரில் அவுட்லைனில் இருக்கட்டும். ரைட், கீறிட்டோம். இன்னொன்று கீழையும் கீறுவோம். இன்னொன்று நாம் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறோம். இந்த இருக்குது பொலிகன் டூலை எடுத்து கிளிக் பண்ணிங்கண்டா எத்தனை இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கீறணும். அப்போ பொலிகன் டூலை எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் ஒன்று பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் எத்தனை சைட்ஸுண்டு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 3 சைட்ஸ் இங்கே க்ரியேட் ஆகுது ஒரு ஷேப். இந்த ஷேப்பை நான் பெருசாக்கிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன் 270 பாகைக்கு. ரொட்டேட் கீழெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை இந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு செங்கோண முக்கோணியாக மாற்றணும். அப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு குறுக்கால லைன் ஒன்றை கீறிட்டு 2டைம் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூலில் எனக்கு இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இது மட்டும் போதும். அப்போ இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இந்த இடத்துல வைக்கிறேன், கொஞ்சம் நீளமாக்கி வைக்கிறேன். அடுத்த விஷயம், இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று போடுவோம். ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் ரிஃப்ளெக்ட். எப்படி? வெர்டிக்கல் காப்பி. இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று போட்டோம். இதை 2டையும் செலக்ட் பண்ணி திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி அடுத்த பக்கம் மாற்ற போகிறேன். அப்போ வேர்ட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட், வேர்ட்டிக்கலாக ஆப்போசிட்டாக மாற்ற போகிறேன். காப்பி. அப்போ இன்னொன்று எடுத்துட்டேன். இதை சின்னதாக்கிட்டு கீழால் செட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஷேப் இருக்குது, லைனில் இருக்குது, அதுக்கு இதை அப்ளை பண்ணுறேன். அதில் கோணத்தை நான் இந்த மாதிரி மாற்றுறேன். இந்த மாதிரி மாற்றுவோம். கீழே ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்புக்கு நாம் இந்த கிரேடியன்ட் இந்த இருக்குது. அப்போ இந்த கிரேடியன்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த ஆப்போசிட்டாக மாற்றணும் இந்த மாதிரி. ஓகே, அப்போ அதை செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 மவுண்டன் இது 2ஐயும் இப்போ அப்ளை பண்ணுவோம். இதுக்கு ஒன்று மேலே உள்ள பாட்டுக்கு இதையும் கீழே உள்ள பாட்டுக்கு இதையும். இதில் சேம் கலர் தானே. இது ஒப்பாசிட்டி நமக்கு 11 விதத்தில் இருக்குது. பிளாக் கலர்லேருந்து 11 விதத்தில் இருக்குது. சரியா? அதே மாதிரி இப்போ இதை எடுத்து இதை அப்ளை பண்ணுறேன். ஹைட்ரோபட்டூலை வச்சு தான் செய்கிறேன். இதை எடுத்து இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் மவுண்டனை கீறிட்டேன். இப்போது நான் என்னதை கீற போகிறேன், இந்த 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 ஒரு இங்கே மாதிரி இங்கே ஒரு அலை மாதிரியான ஒரு தரை இருக்குது தானே. இந்த தரையை நான் கீறுவோம். பாருங்கள் எப்படி கீறலாம்னு. இந்த முக்கோணத்துலேருந்து இந்த ட்ரையாங்கிள், இந்த செங்கோண முக்கோணியிலேருந்து ஒன்றை காப்பி பண்ணி எடுங்க. அதில் சைஸை கொஞ்சம் இப்படி பெருசாக்கிட்டு அதை இந்த இடத்துல அதை எல்லாத்துக்கும் மேலே அளவைங்க. ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்த விஷயங்கள் தான். இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரீஷேப் டூல் பார்த்தோம் நிறைய. அதில் இந்த ஓப் டூலை எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சைஸ் சின்னதாக இருக்குது. அப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்டோட சேர்த்து சைஸை பெருசாக்கிட்டு
இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக பெருசாக்குங்க. பெருசாக்கிட்டு சிலதை இன்னும் பெருசாக்குங்க. ஒரு ஒழுங்கு இல்லாமல் ஒரு மலை ஒன்று எடுத்துட்டோம். இதே மாதிரி இந்த ரெக்டாங்கிளையும் காப்பி ஒன்று எடுங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பிரிங் பண்ணுங்கள். பிரிங் டு ஃப்ரண்ட் எல்லாத்துக்கும் மேலே கொண்டு வந்து இங்கே வைக்கிறீங்க. அதையும் அதே மாதிரி இந்த டூலை எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுக்கும் கலரை சேஞ்ச் பண்ணலாம். எந்த கலர்? இந்த கலர் உண்டு. இது ஒரு கிரேடியன்ட், இது ஒரு சிங்கிள் கலர். அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கு கலரை வந்து இந்த மாதிரி மாற்றுவோம். சாரி, இந்த மாதிரி. அதே மாதிரி இதை எடுத்து இதை செலக்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த மவுண்டனை கொஞ்சம் பெருசாகிட்டு இப்படி இந்த மாதிரி செட் பண்ணுவோம். அப்போ இந்த மலையை கீறிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சன், பெரிய ஒரு சன் ஒன்று இருக்குது. அந்த சன்னை கீறுவோம். அதில் கலர் இருந்தால் இருக்குது. அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு காப்பி கண்ட்ரோல் சி, அதாவது எடிட் சி, எடிட் பேஸ்ட் இன் பேக் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பின்னால் உருவாகுதுன்னு அர்த்தம். அதில் கலர் இந்த கலரு சாரி அதில் ஒப்பாசிட்டியை வந்து பின்னால் ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னால் அதில் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 38%, ஒரு 45% வச்சுட்டு அதை பெருசாக்குங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு தரம் காப்பி எடிட் பேஸ்ட் இன் பேக் பண்ணிவிட்டு அதில் ஒப்பாசிட்டியை இன்னும் குறைச்சிரிங்க. இப்போது அதை இதை விட பெருசாக்குறீங்க. இந்த மாதிரி இப்போது பெரிய ஒரு சூரியன் கிடச்சிட்டு. இப்போ இந்த சூரியனை பாருங்கள், மூண்டையும் செலக்ட் பண்ணுவோம். இது ஒன்று. இப்போ இந்த மூண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஷேப் எடுத்து இந்த மாதிரி கீறுங்க. கீறுனா இப்போ என்ன நடக்குது? லேயர் பேனலை பாருங்கள். இந்த இருக்குது, நம்ம இந்த இருக்கிற இந்த மஞ்சள் அந்த ஷேப் இந்த இருக்குது. இந்த சன், இந்த நம்ம குரூப் பண்ண சன் இந்த இருக்குது பாருங்கள். சன், இந்த சன் இந்த இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் இதை வந்து 1 சன்ன்ற அந்த சன் வந்து இந்த இருக்குது. இந்த 1ன்ற ரெக்டாங்கிள் அதுக்கு மேலால் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வச்சுட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்களா இருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த ஷேப் வடிவத்துக்குள்ளே அதெல்லாம் மாறிடும். நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ணோம் ஃபோட்டோஷாப்பில், அது மாதிரி அதே விஷயம்தான். ஆனால் இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். என்னடா, ஃபோட்டோஷாப்பில் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை கிளிப்பிங் மாஸ்க் செய்ய போகிறோமோ அது வந்து நமக்கு மேலே இருக்கும். எதை செய்ய போகிறோமோ, எதில் செய்ய போகிறோமோ அது கீழே இருக்கும். அதாவது இந்த ஃபோட்டோஷாப்பில் இந்த ஷேப் தான் கீழே இருக்கும், இந்த ஷன் மேலே இருக்கும். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் அப்படி இல்லை. இல்லஸ்ட்ரேட்டரில் இப்போ ஃபோட்டோஷாப்பில் இந்த சன் மேலே இருக்கும், ஷேப் கீழே இருக்கணும் கிளிப்பிங் மாஸ்க் செய்கிறதா இருந்தால். ஆனால் இல்லஸ்ட்ரேட்டரில் ஷேப் மேலே இருக்கணும், சன் கீழே இருக்கணும். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்களா இருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த ஷேப்புக்குள்ளே அந்த சன் வந்துடும். அப்போது இங்கே சரியாக நமக்கு இந்த 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 வாட்டர் இந்த சீக்கு மறைகிற மாதிரி அந்த சன்ற அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த இங்கே இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த லைன்ஸை கீறலாம். இங்கே அந்த லைன்ஸில் கலர் இதை பிக் பண்ணுங்கள். இதை சரியா அதில் ரவுண்டட் 4 பக்கமும் இப்படி ரவுண்டாக மாற்றுங்க. மாற்றிட்டு இங்கே வந்து இப்படி நீங்கள் அங்கங்கே தூவுனீங்களா இருந்தால் சரி. ஓகே இல்லையா? பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 பேர்ட் இருக்குது. இந்த பேர்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம ஷேப் பில்டிங் டூலில் பார்த்த மாதிரி இந்த ஆர்ட் போர்டில் வெளியே நான் 2 ஷேப் கீறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட், இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஷேப்பை கீறிட்டு நம்ம இப்போ பேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பேர்டுக்கு ஒரு சின்ன பறவை ஒன்று பறக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கீறதுக்கு இப்போ 2 ஷேப் எடுத்துகிட்டு ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்து நமக்கு எது தேவை, இந்த ஏரியா மட்டும் தேவை, இந்த வடிவம் தேவை, ப்ளஸ்
அப்போ இது தேவையில்லை மைனஸ், இது தேவையில்லை மைனஸ். அப்போ இதை ஈஸியாக நம்ம ஷேப் பில்டர் டூலை பயன்படுத்தி செஞ்சிட்டோம். செஞ்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் ஹாரிசன்டல். அப்போ கிடையா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு காப்பி பண்ணிங்களா இருந்தால் இன்னொன்று இந்த மாதிரி கிடச்சி. இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த ஏரியாவுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி சில பேர்ட்ஸ் திருற மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்த விஷயம் இதில் பாருங்கள், இன்னொன்று என்ன இருக்குது, இந்த க்ளவுட் இருக்குது. இந்த க்ளவுடை எப்படி நம்ம ஷேப்பை வச்சு க்ரியேட் பண்ணுறது பாருங்கள். இப்போ நம்ம இந்த 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 ஒரு மொத்த சீனையுமே வெறும் ஷேப்பை மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிரேடியன்ட் கலரை யூஸ் பண்ணி. அப்போ இப்படியான நம்ம ஈஸியான விஷயங்களை நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் செய்யலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பை விட இல்லஸ்ட்ரேட்டர் நமக்கு நல்ல லேஸாக இருக்கும். விஷயம் என்னென்னா இல்லஸ்ட்ரேட்டர் வெக்டருக்குரியது, அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள், நான் இந்த ரெக்டாங்கிள் டூலை எடுத்து ஒரு ஷேப் கீறேன், ஒயிட் கலரில் கீறிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மாதிரி இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுங்கள். பண்ணிங்களா இருந்தால் எல்லாம் ஒரு லேயராக மாறிடும். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த கலரை சூஸ் பண்ணுவோம். அந்த கலர் தானே, எஸ். அப்போ இங்கே ஒன்று வச்சுருங்க. அப்போ கிரேடியண்டாக என்ன, கிரேடியண்டை எப்படி அப்ளை பண்ணுறோன்ற விஷயங்களை பார்த்துட்டோம். உங்களுக்கு கிரேடியண்டை பற்றி ஒரு நிறைய வந்து நாலேஜ் கிரேடியண்டை பற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இதை வச்சு நீங்கள் கஸ்டமைஸான வெக்டர் டிசைன், லோகோ டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைன், பேக்ரவுண்ட் டிசைன், இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் சூப்பரான வெக்டர் டிசைன், வெக்டர் இந்த மாதிரி வெக்டர் கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய வேல்யூ இருக்குது. வெக்டரில் தான் இப்போ நிறைய எல்லாமே இயங்குது. இப்போ நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே நிறைய ஐக்கன்ஸ், அடுத்த வெப்சைட் இமேஜஸ் எல்லாமே வந்து இப்போ வெக்டரில் தான் வருது. ஏன்னா வெக்டரில் யூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு சைஸ் குறைய இருக்கும், குவாலிட்டி கூட இருக்கும். அப்போ நீங்களும் வெக்டர் நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு கீறி ஃபைவரில் அப்படி இன்னும் நிறைய பிளாட்ஃபார்மில் அதை விற்கலாம். அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் கிரேடியன்ட் டூல், கிரேடியன்ட் டெக்னிக், கிரேடியன்ட் எப்படி அப்ளை பண்ணுற, எப்படி க்ரியேட் பண்ணுற, கிரேடியன்ட்டை வச்சு என்ன யூஸ் நம்ம பயன்படுத்தலாம்ன்ற நிறைய விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் நான் சின்ன ப்ராக்டிக்கல் பார்ப்போம்.